அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில 3வது வசனத்த பார்ப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இப்ப நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம 2 பேதுரு 2ல நம்ம இப்ப பார்த்தோம். அந்த வசனத்தில 4வது வசனத்தின்படி, அதாவது அவன் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதபடி, அவன் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய இருதயத்தில் அகந்த சிந்தை கொண்டு தேவன் அவனை, அதாவது அவன் அந்த ஆதி ஸ்தலத்திலிருந்து கீழே வந்து விழுந்த நரகத்திற்கு, அதாவது நியாய தீர்ப்புக்கு நாள் இருக்கின்ற தேவன் அவனை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பிசாசு என்ன செய்கிறான்னா, அவன் இருதயத்தை தூண்டுறான். எப்படி இருதயத்தை தூண்டுறான்? பேதுரு அவனை, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அப்போ ஒரு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படி அந்த சாத்தான் என்ன பண்ணுறான்? இருதயத்தை தூண்டுறான். அந்த இருதயத்தினுடைய நினைவுகள் எப்படி பொல்லாதவைகளாக இருக்கிறது, அந்த பொல்லாத சிந்தனைகளை பிசாசு என்ன பண்ணுறான்? இருதயத்திலிருந்து தூண்டுறான். அந்த இருதயத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது எண்ணம், சிந்தனை, செயல். என்னுடைய எண்ணம் இருதயத்தில், சிந்தனை மேலே, அடுத்து என்னது? கிரியையாக இப்படி நம்மளுக்குள்ள இருந்து காரியங்கள் வெளியில் வருது. அப்போ அந்த இருதயத்தில் இருந்து என்னது? அவன் பிசாசானவன் தூண்டுறான். அதான் பேதுருவும் ஆண்டவர், சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, நீ என்ன யார் என்று நினைக்கிறாய்? ஆண்டவன் சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. உடனே ஆண்டவர் அறிக்கிறார். தன்னுடைய பாடுகள் எல்லா காரியங்களும் பேசக்கூடிய இடத்துல உடனே தேவன் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறான், நீ ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. ஆண்டவர் உடனே சொல்லுடைய, போ அப்பாலே சாத்தானே. அப்போ இந்த பிசாசானவன் இருதயத்தை தூண்டும்படியாக இருக்கிறான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக இந்த பிசாசான் நம்மளுக்குள்ள இருந்து காரியத்தை நடத்துகிறவனாக இருக்கிறான்.